இந்த விஷயத்துல அடிச்சு கொன்னுட்டாங்க. கொலை, இதுதான் சரியான வார்த்தை. கொலை பண்ணிட்டாங்க. ஆனா காவல்துறை தரப்புல அவங்க குடும்பத்தினர் மேலதிகாரிகள் சொல்லி தான் ஒபே மை ஆர்டர் அப்படின்றது மாதிரி தான் பண்ணாங்க. இது லாஜிக் இல்லாத ஒரு வார்த்தையா இருக்கு. என்னன்னா, ஒன்னே அவங்கிட்ட நகை எதனா வச்சிருக்கானா விசாரியா, 2 தட்டி தட்டின்னு தான் சொல்லுவாங்க. அவனை மரண அடி அடிச்சு அவனை கொலை பண்ணி அவனை சாகும் வரை சித்திரவதை பண்ணி அடிக்கிறது வேற, சித்திரவதை பண்றது வேற, பயமுறுத்துறது வேற. டேய் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டு ரோட்ல கூட்டு போயிடுவேன் அப்படின்றது பயமுறுத்துறது. அதுவும் ஹியூமன் ரைட்ஸ் மீறல் தான், மனித உரிமை மீறல் தான். அதுவும் சிறுநீர் போகாம வெளியே அவனை அடைச்சு வைக்கிறதும் மனித உரிமை மீறல் தான். அவனுக்கு தண்ணி கொடுக்காம இருக்கிறதும் மனித உரிமை தான். 4 பேருக்கு நேரம் அவன் சட்டையை பிடிச்சி கிழிக்கிறதும் மனித உரிமை. எப்படி நடந்தாலும் மனித உரிமை மீறல் தான். இத்தனை மனித உரிமை மீறலையும் நடத்தி இப்போ இதுல வேடிக்கை என்னன்னா, 5 பேரை பிடிச்சிருக்காங்க. அதுல ஒரு பையனை மட்டும் அமைச்சிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பெஷல் டீம்ல இருந்தாங்கல்ல, புண்ணியம் பண்ண காவலர்கள் சிறையில் இருக்காங்கல்ல, அவங்கள ஒருத்தரோட சமூகத்தை சார்ந்தவரா அவர். ஏன் அவர் எடுத்தவரா இருக்க கூடாதா?